ரீசெண்டா வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் பர்மா. இந்த பர்மா படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டா, கடனுக்கு கார்கள வாங்கி, அந்த கடன திருப்பி தர முடியாதவங்களுடைய காரெல்லாம் எடுத்துட்டு வர்றது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய கதையில அப்படி என்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த செலிபிரிட்டி என்னென்ன கார்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்டாவே போட்டிருக்காங்களாம். ஷாருக் கான் என்ன கார் வச்சிருக்காரு, அமிதாப் பச்சன் என்ன கார் வச்சிருக்காரு, இப்போ வந்திருக்கிற ஜிவி பிரகாஷ், சிவகார்த்திகேயன், அனிருத், நம்ம இளைய தளபதி விஜய், அதுக்கப்புறம் அஜித், இவங்கெல்லாம் என்னென்ன கார் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வரிசையா காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஆடியன்ஸை வந்து ரொம்ப எக்ஸைட் ஆக வச்சிருக்கு. இதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பெரிய பெரிய ஹீரோஸ்ல இருந்து சின்ன சின்ன ஹீரோஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து பெரிய அளவுல பெரிய பெரிய காரெல்லாம் வச்சிருக்கும் போது, நம்ம தல அஜித் சில லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரை வச்சிருக்காரு. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய இமேஜ் கொண்ட அஜித் குமார் இவ்வளோ எளிமையா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து மூக்கு மேல விரல வச்சு பேசிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அது மட்டும் இல்லாம அஜித் அப்படின்னு சொன்னதும் இன்னொரு ஞாபகம் வருது. தல 55 படத்தோடைய படப்பிடிப்புகள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தோடைய உரிமையை 20 கோடி ரூபாய்க்கு ஒரு டிவி நிறுவனம் வந்து வாங்கியிருக்காம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் தீபாவளிக்கும் படம் வந்து பொங்கலுக்கும் வரப்போறதாக முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனா அது கிடையாது. தல அஜித்தோடைய ரசிகர்களால வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதால படத்தை டிசம்பர்ல வெளியிட போறாங்களாம். அதனுடைய பாடல் வெளியீட்டு விழாவை நவம்பர்ல வைக்க போறாங்களாம். பாடல் வெளியீட்டு விழாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து படத்துடைய பேரையே வெளியிட போறாங்களாம். ஸோ அது வரைக்கும் கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும்.